இப்போ இந்த ஊர் வந்து எலச்சிபாளையம். இங்கேருந்து தான் நான் இப்போ நாமக்கல் கிளம்புறோம். வாங்க அப்படியே நாமக்கல் போகலாம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது எலச்சிபாளையத்துலேருந்து இந்த ஊர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலச்சிபாளையம் தான். எலச்சிபாளையந்து இலுப்பிலின்னு சொல்லுவாங்க. இலுப்பிலி ஊர் வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது பெட்ரோல் பங்கு இந்தாண்ட ஒன்று இருக்குது. இந்த ட்ராவல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ நம்ம எலச்சிபாளையங்கிற ஊர்லேருந்து இப்போது நாமக்கல் வரையில் போகிற வேலை இருக்குது. நாமக்கல் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போது எலச்சிபாளையத்துலேருந்து நாமக்கல் என்ன ஊர் இது? ஆரம்ப சுகனால எலச்சிபாளையம் தான். சின்ன எலச்சிபாளையம் இது பார்த்திங்கன்னா சின்ன எலச்சிபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சின்ன எலச்சிபாளையம் பெரியார் சமத்துவபுரம் அகரம் இலுப்பிலின்னு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம இந்த ரூட் எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இலுப்பிலி வழியாக போய் மாணிக்கம்பாளையம் நினைக்கிறேன். ஸோ மாணிக்கம்பாளையம் வழியாக சென்று அப்படியே வேலக்கவுண்டன்பட்டி கிறிஸ்மஸ்த்துக்கு ஏதாவது விசேஷம் இது பண்ணுவோம் போல் இருக்கே. இந்த வேலைலாம் செய்வாங்க போல் இருக்கு. கிறிஸ்மஸ் சர்ச்சில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிறிஸ்மஸ்த்துக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவில். கிறிஸ்மஸ்த்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? வேலக்கவுண்டன்பட்டி வழியாக நாமக்கல் மருத்துவக் கல்லூரி வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டு அதில் தான் போகும், பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மணி 4:29 ஆயிடுச்சு. இது ஒன்வே ரோடு தானே இருக்குது. வில்லேஜ் ரோடு ஒன்வே தான். பைத்தியக்காரோட லைட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறான் பாரு. லைட்டு போட்டு நிற்க மாட்டியா? இப்படியே வரான்னு பாருங்க. லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி டீம் பண்ணுறேன். பைத்தியக்காரனாட்டம் வண்டி விட்டு வரேன் பாருங்க. லாரி சைடு வாங்கும்போது நின்ன தெரியாதா அவனுக்கு? இப்படி வரானுக்கு பாரு. சில பேர் இப்படி தான் நண்பர்களே. சில பேர் பணக்கார இதில் இப்படி தான் பண்ணுவானுங்க வச்சுங்களேன். எங்கே போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக தான் நம்ம போகணும். வரவங்களாம் அப்படி தான் வருவானுங்க. நாம் தான் கொஞ்சம் பொறுப்பாக கரெக்டாக பார்த்து போகணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சரிங்களா? வரான், இடம் இல்லை, சைடில் இல்லை. ஒரு பெரிய லாரி வருது, பக்கத்துலேயே ஒரு இடம் வருது, கார். நான் இறங்குறது இடமே இல்லை. அப்படியே ஏறிட்டு வந்தால் எப்படி இருக்கு? நல்ல மனிதர் வாழும் உலகத்தில் இப்படி சில மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க, இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எதிர்ப்புற வர்றவங்களை வந்து அவ்வளோ மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷனாக நினைக்கிறாங்க. காரில் உள்ளேறி உக்காந்துக்கிட்டா அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க மனுஷங்கன்னு யாரும் உணர மாட்டேங்கிறாங்க இல்லையா? கார் வாங்கி காரில் வர்றவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க. சில டக்குன்னு பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணி போகிறாங்க, இருக்காங்க. சில பேர் நல்ல மனிதர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கே எனக்கு இறங்குறது இடமில்ல, ஒரே பள்ளம். எல்லாம் அப்புறம் இறக்குறது தான். ரைட், ஓகே, சரி, அதை மறப்போம். அடுத்த வேலையை பார்க்கலாமா? இலுப்பிலி 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்குது ஊர் சத்யா நகர். எல்லாமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு எல்லாம் கொடி கட்டி பறக்குது. எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கு. நாம்பளாவது காருக்கு வழி விடலாம். வேறு அவன் விடலைனாலும் காரில் போகிற வழி விடலாம், நாம்பளாவது விடுவோம்.
ஒருத்தன் நல்லவனாக இருக்கணுங்கிறத விட நாம் சொல்லணும், நீ நல்லவனாக இருக்க நல்லவனாக இருக்க விட அதுக்கு பேச நாம் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவோம். பிறர் விட்டு கொடுத்து போன்னு சொல்கிறத விட நாம் முதல்ல விட்டு கொடுத்து பழகுவோம். அந்த எண்ணங்களை நாம் வளர்த்தி கொள்வோம். பால்வண்டி இது என்ன ஊர்? இதான் இலுப்பிலி கிராமமா? தெரியல, பார்த்தா தெரியும். இலுப்பிலி இளையம்பாளையம் 4 கிலோமீட்ரு, உஞ்சனை 7 கிலோமீட்ரு. இதுதான் இலுப்பிலி நினைக்கிறேன். போர்டு எங்கேயும் காணோம். ஓகே ஓகே. இங்கே இவ்வளோ சர்ச் இருக்க மாட்டேன். சர்ச்சில் தான் நான் பசங்கள்லாம் பாருலாம், இங்கெல்லாம் சர்ச் இருக்க மாட்டேன். சர்ச் எல்லாம் சர்ச் இருக்கும் போல் இருக்குது. சர்ச்சிலலாம் திருவிழா கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்களாட்டுருக்கு. கிறிஸ்துமஸ் இன்றைக்கி நைட்டு, இன்றைக்கி நைட் 24 மணி 25 பிறக்க போகுது. இன்றைக்கி நைட்டு வந்து திருவிழா, கிறிஸ்துமஸ் தான் மற்ற விஷயம். ஓகே ஓகே. நாமக்கல் 25 கிலோமீட்டர். நம்ம சேனல் சார்பாக அன்பு நண்பர் ட்ராக் அருள் தமிழ் இந்த சேனல் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். ஜீசஸுடைய திருவிழா, கிறிஸ்துவ மக்கள். பைரவா என்ன தொலைவுறீங்க? தொலைவுங்க. இது என்ன ஊரப்பா? வில்லேஜ் ஊர் தான். இதுனா கரட்டுப்பாளையம். ஸோ அப்படி ஒரு ஊர் இருக்கா, கரட்டுப்பாளையம் அப்படின்னு ஊர் இருக்கே. ஓகே. என்ன அம்மன் கோயில்? கருமாரியம்மன் திருக்கோயில் கரட்டுப்பாளையம். கருமாரியம்மன் அம்மன் கோயில் இருக்கா ஊருக்குள்ளே? அப்புறம் வில்லேஜ் கிராமம் மாதிரி போயிட்டுருக்கு அப்படியே. ரோட் ரோலர். ஸ்கூல் வேன் வருது. ஓகே, நாம் இடம் கொடுப்போம். குழந்தைங்க தான் வருவாங்க பாரு. அவனே ஒதுக்குறான் பாரு, எவ்வளோ ஒதுக்குறான் பாரு. பரவாயில்ல. பிடியில் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு செயல் அப்படின்னா 2 பேரும் அதில் விட்டு கொடுத்து அதை சரி பண்ணி போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு அம்மா லிஃப்ட்டு கேட்குறாங்க, என்னன்னு கேட்போம். என்னங்க? உட்காருங்க. அப்புறம் சரி நண்பர்களே, இப்போ நம்ம போயிட்டு அப்படியே மாணிக்கம்பாளையம் வழியாக அப்படியே உள்ளே விட்டு போகணும். இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம், ஆடு மேய்ச்சலக்கா இருக்காங்க. ஓகே. நல்லா உட்காந்துக்குங்க. பச்சானூர். தம்பி பார்க்காமே விட்டுறாங்க.
ம். ஏரி ஒன்று காண மாட்டேங்குதே தெரில. இந்தாண்ட அந்தாண்ட தான் வரோம்னு நினைக்கிறேன். காணோம் ஏரி தெரில. இலுப்பிலி ஊராட்சி. இலுப்பிலி ஊராட்சி வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் ஏரியா. ஃபுல்லாக தண்ணி இருக்காட்டுருக்கு ஃபுல்லாக. ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது ஏரி. ஆஹா பளிச்சுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது ஏரியா. ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக இருக்குது. ஏரி ஃபுல்லாக மரமே லேட்டுக்குது. நான் மரமும் எல்லாம் செத்து போய் கிடக்கு, பிடுங்கி போட்டு கிடக்குது. விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். பஸ் டவுன் பஸ் வருது. பார்த்துமா நல்லா உட்காருங்க முதல்ல சொன்னேங்க. நல்லா உட்காருங்கன்னு முதல்ல சொன்னேன். ஆமாம், பிரேக் பிடிக்கும் போது குழி இருக்குதுல்ல, இறங்கிறீங்களா? சரி. நான் முதல்ல உங்களுக்கு நல்லா உட்கார சொன்னேன். பிரேக் பிடிக்கும் போது வலிக்கு விட்டுரும். சரி. சரி ஓகே. இது நாமக்கல் ஈரோடு சாலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம்பாளையங்கிறது இதுதான் நினைக்கிறேன். இப்போ மாணிக்கம்பாளையம் ஊருக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ இங்கேருந்து இப்போ நாமக்கல் ஸ்ட்ரைட் ரூட்டு. இதுவரையில் வில்லேஜுக்குள்ளே வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரூட்டு. பின்னாடி ஸ்கூல் வேணும் வருதா? ஃபாஸ்ட்டாக வருது. சரி ஓகே ஓகே. வேணும் அந்த மகளிர் கல்லூரி மாணவியர்கள் உள்ளே. மாணவியர்கள் தான் உள்ளே இருப்பாங்க. இருபாலர் கல்வியில் வந்து மாணவிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்சைடு. கோ ஸ்லோ ஃபாலோ மீ. கோன்னு வராது. இப்போ இந்த இடம் மாணிக்கம்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூலா? ஹைஸ்கூல் நண்பர்கள். இதுதான் மாணிக்கம்பாளையம் ஹைஸ்கூலு. மாணிக்கம்பாளையத்திலேருந்து ஸ்ட்ரைட் ரூட் அப்படியே நாமக்கல் ஸ்ட்ரைட் ரூட் 25 கிலோமீட்ரு. அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்னென்ன ஊர் இதில் வருது பார்த்திங்கன்னா, திருச்சி 105 கிலோமீட்ரு. நம்ம என்ன திருச்சியாக போக போகிறோம்? நாமக்கல் தான் நண்பர்களை. பார்த்திங்களா, இப்போது நிறைய கட்டட வேலையாச்சு இந்த சைடில். மாணிக்கம்பாளையத்துலேருந்து இப்போ நம்ம பக்கத்தில் வரக்கூடிய ஊர் அனைவரும் வேலைக்கவுண்டம்பட்டி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலச்சிபாளையத்துலேருந்து நாமக்கல் டு ஈரோடு ரோட்டில் ஜாயின் ஆகிட்டோம். நாமக்கல் நோக்கி போகிறோம். நாமக்கல் போயிட்டு அங்கிட்டிருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். நாமக்கல் போய் அங்கிட்ட ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் இங்கே தான் இருக்கா? உள்ளே போகணுமா? பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் நாமக்கல் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 20. நாமக்கல் இன்னும் 20 கிலோமீட்டர் காட்டுது. நாம் போகிற வேகத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். மணி 4:42 காட்டுது. 5:15 போயிடலாம். இதே ஸ்பீடில் போனோம்னு போயிடலாம். இதே ஸ்பீடு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இடம் இருக்காதுல்ல. எல்லாம் ஊர் வரும், கிராமங்கள் வரும். அதில் போக்குவரத்து வசதி, டிராஃபிக் எல்லாம் வரும். எல்லாம் கடந்து தான் போக முடியும். பைபாஸ் சாலையில் போகக்கூடிய அதே ஸ்பீடுக்கு சிட்டிக்குள்ளேயும் போக முடியாதுல்ல.
பெட்ரோல் பங்க் நம்ம போட்டாகணுமா? கண்டிப்பாக போட்டாகணும். நாமக்கல் 20 கிலோமீட்டர் போயிட்டு கோக்கலை 10 கிலோமீட்டர், பெரியமல்லி 13 கிலோமீட்டர் இருக்கா? இதில் வண்டி போக மாட்டேங்குது. ஓகே ஓகே, ரோடு மட்டும் தனியாக பிரியும் போல் இருக்கு. இங்கே ரோடு கொஞ்சம் புதுசாக வேலை செஞ்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பாதி வேலை செஞ்சுருக்காங்க. ரோடு இப்போ தான் சமயத்தில் போட்டுருப்பாங்க போல் இருக்கு. ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பெயிண்டிங் ஒர்க்கு தான் இன்னும் பண்ணல. ரோட்டில் வந்து அந்த பெயிண்டிங் மாதிரி சென்ட்ரல் இருக்குமே, அது மார்க்கெட் போட்டு வைப்பாங்க, மடி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ தான் போட்டு ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும் போல் இருக்கு. இல்லை நல்லா காஞ்சிருக்கு, 1 வீக் இருக்கும். பின்னாடி பஸ் வருது. என்ன பஸ்ஸு? கிருஷ்ணாவா? ஈரோடு நாமக்கல். எஸ், ஓகே ஓகே. இதோடு முடிஞ்சிச்சா? கொட்டாம்பட்டி, கூப்பிட்டாம்பாளையம். நண்பர்களே பாருங்கள், கூப்பிட்டாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. உள்ளே போகணும் போலட்டு ரைட் சைடில். வித்தியாசமாக இருக்கே. நடு ரோட்டில் குளிப்பார்ப்பா எத்தச்சோட நடியாப்பா. கூப்பிட்டாம்பாளையம் எப்படி ஊர் பேர் இருக்குது? கூப்பிட்டாம்பாளையம்னு. கூப்பிட்டாம்பாளையம் நல்லா தான் இருக்குது. இல்லை இப்படிலாம் பேர் இருக்குமாங்கிற அதிசயமாக இருக்குது. எப்படி பேர் இருக்குது? டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாலாம் இருக்க. இளநகர். நம்ம வேளாங்கொண்டப்பட்டி வந்துச்சு நினைக்கிறேன். வேளாங்கொண்டப்பட்டி பக்கத்தில் இளநகர்னு ஒரு நகர் இருக்கும். கிறிஸ்மஸ் தான் எல்லாம் விழா கொண்டாடத்தெல்லாம் அங்கங்கே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் சின்னதாக இருக்குது. கிறிஸ்மஸ்ஸு சின்ன சர்ச் இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த வேலை கொண்டப்பட்டு இந்த லைன் பார்த்திங்கன்னா இளநகர் இதெல்லாம் பார்த்தா கிறிஸ்டின் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பகுதியில் கிறிஸ்துவ மக்கள் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். கார் ஒன்று ரேஸ் எடுக்கிறான்ப்பா. பார்த்துக்க ஒரு லெஃப்ட் சைடில். ஓகே. சுவாக்கியம் முதியோர் குழந்தைகள் இல்லைம்மா. சித்தர் ஒருத்தர் இருந்தால சிவவாக்கியர்னு சொல்லிட்டு, அவர் பெயரால் ஒரு குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது. இப்போ முதியோர்கள் பெரியோர்கள் அதான் குழந்தைகள் ஆசிரமம் போட்டிருந்தாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ஈரோடு டு நாமக்கல் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா எலச்சிபாளையத்துலேருந்து கட் பண்ணி வந்தோம். திருச்சிங்கிறது எத்தனை கிலோமீட்ரு? 100 கிலோமீட்டருக்கு. நம்ம அந்த வழியாக இப்போ வந்து நாமக்கல் நோக்கி போகிறோம். எல்லம்பாளையம். ஓகே. சிவபாக்கியம் நினச்சேன். சிவபாக்கியம் முதியோர்களின் குழந்தைகள் இல்லம். சிவபாக்கியமா? எனக்கு வண்டியில் வர சிவவாக்கியர் சித்தர் பேரில் நடக்குது ஒரு ஆசிரமம்னு நினச்சேன். அந்த வழின்னு திரும்ப வரும்போது தான் தெரியுது. சிவவாக்கியர் சித்தர் ஒருத்தருக்கார், அவர் பேர் நடக்க வச்சேன். இது சிவபாக்கியம் குழந்தைகள், அதான் முதியோர்கள் குழந்தைகள் இல்லம். மானத்தி 2 கிலோமீட்டர், கூடச்சேரி 11 கிலோமீட்டருங்கிறது. எல்லா ஊருக்கும் பெரிய போர்டை போட்டிருக்கான்ப்பா. சடலி வர நேரத்துக்கு எல்லா ஊரையும் படிக்க முடியல. மணியனூர் 14 கிலோமீட்டர், கோலாரம்
10 கிலோமீட்டரா? வேளாங்கொண்டம்பட்டி வந்து விட்டது நண்பர்களே. இதுதான் வேளாங்கொண்டம்பட்டி. இதுதான் ஸ்டார்டிங். இங்கேருந்து நாமக்கல் 15 கிலோமீட்டர்னு காட்டுது. 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறோமா? 5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் போயிடலாமே. ஆனால் போக முடியாது, டிராஃபிக்லாம் குறுக்க இருக்கும். என்பிஎஸ் கொங்கு நகர் ரோடு எங்கேயும் சூப்பராக போட்டிருக்காங்க. ஹைவேல ரோடு சூப்பராக இருக்காட்டி தான் பயணங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு பறந்துட்டு வந்துருக்காங்க. யாரோ ஒருத்தர் மேலே விட்டுக்கிட்டு ஏதாவது சிக்கல் பண்ணிக்கிட்டு கட்டுக்கடங்காத ஸ்பீடு வந்துடுறாங்க. போங்க சார், பின்னாடி ஒரு பஸ், ஒரு என்பிஎஸ்ஸா? ஆமாம், போங்க. பெரிய வண்டிக்கெல்லாம் வழி விடுவோம். திருச்சி வண்டி, ஈரோடு டு திருச்சி போகிற என்பிஎஸ். திருவள்ளுவர் நகர், வேளாங்கொண்டம்பட்டி. அணியார் 1 கிலோமீட்டர். தலிகையா 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வேளாங்கொண்டம்பட்டி ஒரு முக்கியமான ஊர். ஓகே. பெரியமலை 10, வையப்பமலை 15, மலசமுத்திரம் 28. எல்லாம் மைலேஜ் கொடுத்துருக்காங்க பார் போர்டில். இதுதான் நண்பர்களே வேளாங்கொண்டம்பட்டி. நாமக்கல் எத்தனை? 13 கொடுத்துருக்காங்களே. வையப்பமலை 15 கொடுத்துருக்காங்க. ஓஹோ. இது திருச்சி எந்த ரூட்டு போகும்னு தெரில. கரூர் போய் திருச்சி போகலாம். நாமக்கல் தொட்டிய முசிறி அப்படியும் திருச்சி போகலாம். இந்த பகுதியில் எருமப்பட்டி போய் திருச்சி போகலாம். தாத்தேங்கார்பேட்டை லைனில் திருச்சி ரூட் இதுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியல அந்த பஸ்ஸுக்கு. இங்கு சிசிடிவி கேமரா இருக்கிறது, குப்பைகள் கொட்டாதீங்கன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டுக்கிட்டே குப்பை கொட்டி வச்சு போயிருக்கானுங்க. ஸோ நம்ம ஆளுங்கள்லாம் என்ன தான் சொல்கிறது சார், இன்னும் ஆளுங்கப்பா. போர்டுகிட்ட குப்பையெல்லாம் குவிச்சு வச்சு போயிருக்காங்க. போர்டு பாதி தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. சிங்கிலிப்பட்டி நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சிங்கிலிப்பட்டி. நாமக்கல்லில் கூலிப்பட்டி, சிங்கிலிப்பட்டி இப்படியெல்லாம் நிறைய ஊர் இருக்குல்ல. என்பிஎஸ் இன்னொன்று வருது, ஈரோடு. ஓ, ஒன்று போகுது, ஒன்று வருதுப்பா. இப்போ தான் ஊருக்கு போயிட்டுருக்கு. திருச்சி ஒன்று திருச்சியிலேருந்து ஒன்று வரும் போல் இருக்கே. என்பிஎஸ் ஒன்று போகுது. எதிர்ப்பு பேரிகார்டு வச்சுருக்காங்க பெட்ரோல் பங்கிட்ட. ஸ்பீடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விபத்து பகுதின்னு போட்டு பேரிகார்டு வச்சுட்டாங்க. காளி நாய்க்கனூர் அப்படிங்கிற ஊர் இது. துறையூர் 67, முதலப்பட்டி 11, காதப்பள்ளி 8. காளி நாய்க்கனூர் அது ரோட்டு மேலே இருக்காது. உள்ளுக்குள்ளே போர்டு காட்டி கை காட்டி காட்டுது. அதான் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும் போல் இருக்குது. அது மாதிரி ஊரில் நிறையா இருக்க மாட்டேங்குது. மூளை நரம்பிய சிகிச்சை மையம் போட்டிருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல் பேர் போடல. அது நாமக்கல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டுக்கிறாரு. கிராஸ் பண்ணுறா, நிற்கிது வண்டி.
இது என்ன ஊர்? நாமக்கல் 10 கிலோமீட்டர், 10 தான் போட்டிருக்காங்க. பத்து கிலோமீட்டர் எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம சரி 50க்கும் 60க்கும் இடையில போய்ட்டுருந்தோம். 55 தானே, அப்படி வரலையா? கிட்டத்தட்ட அப்படி தான் போய்ட்டுருக்கு நினைக்கிறேன். 50க்கு 60க்கு இடையில முள் இருக்குது. இது என்ன ஊருங்க குறுக்க? நாமக்கல் 10, கணக்கம்பாளையம் 2. கணக்கம்பாளையங்கிற ஊர். ஓ, கொஞ்சம் கணக்கம்பாளையம். வடக்கு அன்பர்கள் ட்ராக் அருள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிடில் வணக்கத்தை, மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேரம் மணி 4:54. நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் வேலம்மாள் போதி கேம்பஸ். இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியே எலச்சிபாளையம் வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு திருச்சி 100 கிலோமீட்டர் திண்டமங்கலம் 6, அத்தியப்பம் பாளையம் கோஸ்லோ, வளைவு பகுதி கோஸ்லோன்னு போடப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளோ முன்னெச்சரிக்கை செய்தும் கூட விபத்துகளை நேரிட்டு தான் இருக்குது. ஸ்கூல் வேணாம், காலேஜ் வேணுமா தெரியும்? வேணாம் தான். உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இளையம்பாளையமா? என்ன ஊர்? இந்த காலேஜ் வேணாம், அந்த காலேஜ் இளையம்பாளையம் தான் நினைக்கிறேன். திருச்செங்கோடு அருகில் இருக்கக்கூடிய குமரமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையம்பாளையம். அரசு மேல்நிலைப்பள்ளி எர்ணாபுரம். அரசு மேல்நிலைப்பள்ளி எர்ணாபுரம் ரோட்டு மேலே இருக்குது. கால்நடை மருந்தகமா? கால்நடை மருத்துவமனை எர்ணாபுரம் கால்நடை மருத்துவமனை. நாமக்கல் கால்நடை மருத்துவம் இங்கே இருக்காத. மோகனூர் போகக்கூடிய சாலை தான் வெட்டினரி காலேஜுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலு ஓகேவா? மெடிக்கல் காலேஜ் இல்லை, வெட்டினரி காலேஜ் கிடையாது. திருச்செங்கோடு சாலை இருக்கக்கூடியது அதான். தஞ்சாவூர் 146 146. தரணி கம்பி வலை உற்பத்தியாளர் சொல்லி போட்டிருக்காங்க. அதான் கோழி பண்ணைக்கு லேண்டுக்கெல்லாம் காம்பவுண்ட்ஸ் வர மாதிரி போடுவாங்கள்ல. அப்பாச்சியா ஆர்டிஆர் 160. ஜூபிட்டர் டிவிஎஸ் ஜூபிட்டர் அது. மெடிக்கல் கிட் இருக்குது, மெடிக்கல் ரெப்பார்ட் இருக்கு. மெடிக்கல் ரெப் நம்மளை சைடுவாக நினைக்கிறார். போட்டும் தப்பு இல்லை. மெடிக்கல் கிட்டோட போகிறார். திருச்சி 92 கிலோமீட்டர். கார் போகுது, கார் கிராஸ் ஆகுது.
போக்குவரத்து என்பது மிக கவனமாக கையாளணும். கோல்டு அப்பாச்சி ஆர்டிஆர் 4401 பழைய வண்டியில் தாங்குது. டிவிஎஸ் அப்பாச்சியில் வரும். துறையூர் 65 சிலுவம்பாளையம் சிலுவம்பட்டி 2 சிங்கிள்பட்டி சிலுவம்பட்டி. கீரிப்பட்டி கூட இது இருக்குன்னு சொல்லி நாமக்கல்ல கேள்விப்பட்டேன். எல்லாருமே நிறையா அப்படி தான் இருக்குது. நண்பர்களே, இது என்ன ஊர்? நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆட்சியர் அலுவலகம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாமக்கல். இந்த இடம் ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட இது எல்லாமே இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல். இது உள்ளே போகணும், லெஃப்ட் சைடு போகணும் நண்பர்களே. மருத்துவக் கல்லூரிக்கு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வருது. மாவட்ட காவல் அலுவலகம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் இது லெஃப்ட் சைடில் இருக்குது. நாமக்கல் மாவட்ட நீதிமன்றம் ஜட்ஜ். ஸோ இதெல்லாமே வந்து மோனூர் ரோட்டில் இருந்தது. எல்லாம் இங்கே மாற்றி செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நல்லா வேலை செஞ்சு எல்லாமே. இது ஃபுல்லாக வில்லேஜ் கிராமம், ஆனால் ஃபுல்லாக பயங்கரம் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நீ போகிற தரம் வந்திருக்கேன் பஸ்ஸில். அவ்வளோதான். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட். இதான் நண்பர்களே பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இதுதான். இது ஸ்டாப் பேர் கிருஷ்ணாபுரம். மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனிப்பிரிவு இருக்கு போல இருக்கு. குடும்ப உணவகம் நாமக்கல் கறி விருந்து. பக்கத்திலே இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி மிக சரியாக 5 மாலை நேரம். அன்பு நண்பர்களே, பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. போட்டோம் நாம் அவசரப்படக்கூடாது. ஆம்புலன்ஸ் போகுது பார்த்திங்களா? 108 ஆம்புலன்ஸ். போகட்டும். நாமக்கல் நம்ம ஒர்க்குக்கு தான் வந்தோம். ஆனால் அதை நாம் அவுட்டரில் ஒர்க்கு நான் போகிறோம். ஐயம்பாளையம் அது அப்படி போகிறேன்னு வச்சுக்க. நாமக்கல் நம்ம போனோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இப்போ நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வரல போயிட்டு வந்துடுவோமா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு. ரூட்டு 1 வே தான் வரும். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டு இல்லை, அது பஸ் ஸ்டாண்டு இங்கே இல்லை, செட் பண்ணியிருக்காங்க. நியூ பஸ் ஸ்டாண்டு நாமக்கல்ங்கிறது மலைக்கோட்டை ஊர். ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டு ஒன்று, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கோர்ட்டு கீட்டு எல்லாம் ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க நாமக்கல்ல. ஃபுல் டெவலப்மெண்ட்டு. அதில் ஒரு நல்ல பேக்கரி எடுத்துகிறோம். ஒரு டீ சாப்பிட்லாம். டீ சாப்பிடணுமா? சரி, சாப்பிட்ருவோம். சிட்டிக்குள்ளே போகலாமா, அவுட்டர்லேயே போய்க்கலாமா? ஏதோ ஒரு சின்ன கடையை பார்த்து எடுத்து ஒரு டீ சாப்பிட்டு மணி 5 மணியாக காட்டுது. 5:03 5 மணி 3 நிமிடங்கள்.
ம் ரோடெல்லாம் வேலை செஞ்சுருப்பான் போல் இருக்கு. புதுசாக இருக்குது ரோடு. புத்தம் புது சாலை போக்குவரத்து வேலை. என்னப்பா பாட்டே மாறி போச்சே. புத்தம்புது காலை பொன்னிற வேலைன்னு வரும். நீ புத்தம்புது சாலை போக்குவரத்து வேலைன்னு பாடிட்டுருக்குற. பெருகா தாத்தா ஓஹோ பார்க்கவே இல்லை அவர். ஸோ மனுஷன் திரும்பவே இல்லையே. அவர் வர நமக்கு தெரியும், நான் பண்ண ஒரு தெரியல. திருச்சி 88 கிலோமீட்டர். என்னப்பா அதை திருச்சி 88 போட்டிருக்கேன், இந்த போர்டில் 92 போட்டிருக்கான். என்ன டிஃப்ரென்ஸு? 4 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் போட்டிருக்கேண்ணே. சொல்லாமத்தானே ஏகப்பட்ட வேகத்தடை கண்ணாலத்தானே பார்க்கலேன்னா அவ்வளோத்தான் உள்ளமோ நடுங்குது, உதடு தான் துடிக்குது. ஸ்பீடு பிரேக் பார்த்தா நிறைய தெரிய மாட்டேங்குது. ஸ்பீடு பிரேக்கெலாம் எங்கேயாவது அப்படி சொல்ல பண்ணி வரோம். பைபாஸில் போட்டால் நிறைய இதுக்கு தெரியவே தெரியாது. துறையூரா 58 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நமக்கு நாமக்கல் வந்து விட்டுச்சு. மாமக்கல் மலைக்கோட்டை தெரியுது. ஓகே, வீடியோவில் தெரியுதான்னு பார்க்கலாம். நாமக்கல் மலைக்கோட்டை. இதுதான் நண்பர்களே எங்களுடைய நாமக்கல் நகரம், மாவட்டம் எல்லாம் இதுதான். நம்ம மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தாங்க. அந்த இடத்துல பஞ்சர் மாதிரி விட்டுருக்கான் மேடு, அப்படியே சரிச்சு விடுது சைடில். முதல்ல ஒரு தலை வலிக்குது. பஞ்சர் நிறைய ஒட்டியிருக்கான், தூக்கி போடுது. முதல்ல ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் ஒர்க்கு முடிச்சுட்டு கிளம்பிடுமா. மைசூர் ஃபில்டர் காப்பி சாப்பிட்டா தூக்கத்தான் வரும். பஞ்சர் நிறைய ஒட்டியிருக்கான் பாருங்க. அங்கே டம் தூக்கி போடுது. மேடாக இருந்ததுன்னா டப்பு தூக்கி போடுச்சு. நண்பர்கள், இதுதான் சேலம் ரோடு. நாமக்கல்லில் நம்ம ஈரோடு ரோட்டில் டு நாமக்கல் வந்தோம். லெஃப்ட் சைடு சேலம் ரோடு. இந்த சேலம் ரோடு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டு. லெஃப்ட் சைடு சேலம். திருச்சியிலேருந்து வர வண்டி, கரூர்லேருந்து வர வண்டி எல்லாமே லெஃப்ட் சைடு நான் போவோம். இதுதான் நாமக்கல். ஃபுல் டிராஃபிக் இருக்கா. இப்போ சிட்டிக்குள்ளே நம்ம போயிட்டு வரோம். பஸ் ஸ்டாண்டு காட்டலாம்னு நினச்சேன், நாமக்கல் வந்துட்டோங்கிறதுக்காக. ஒர்க்கு இங்கே தான். டிராஃபிக்கில் சிட்டிக்குள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். இல்லையா நண்பர்களே? ரைட்டில் ஒரு அண்ணா உள்ளே விட்டாங்க வண்டியை. என் கால் சத்துக்குள்ளே விட்டார். ஸோ பஸ் ஸ்டாண்டு போகிறதுனா இவ்வளோ டிராஃபிக் உள்ளே போயிட்டு தான் திரும்பி வரணும். நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு காட்டிடும். இல்லை எவ்வளோ டிராஃபிக் இருந்தானே. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்ப வந்துடுவோம். ஒர்க் இந்த சைடு தான், லெஃப்ட் சைடு தான் போகணும் சேலம் ரோட்டுக்கு. நானும் சிட்டி நாமக்கல் சிட்டி காட்டலின்னு எப்படி
டிராஃபிக் அது டிராஃபிக் அவ்வளோ நிற்கிது பாருங்கள், எல்லாம் டூ வீலராக நிற்கிது. அப்படியே சைஸாக நம்ம நவுந்துக்கணும். ப்ரோ பண்ணிகிட்ருக்கிறாரு. சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது திறமையெல்லாம் வேண்டாம், பொறுமை தான். ரங்கநாதர் கோயில் இருக்குங்களா, டெம்பிள் ரைட் சைடு போகணுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, அன்பு நண்பர்களே, இதுதாங்க நாமக்கல் சிட்டி, சரிங்களா? நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. திரும்ப இதில் வர சிரமமாக தான் இருக்கும். யூட்டர்ன் போட்டு தான் வந்தாகணும். நியூ பஸ் ஸ்டாண்ட் அது. நம்ம ஒர்க்காக வந்தோம், அப்படியே இதில் விட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அப்படி தான் வந்தேன். இதான் மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை சிட்டிக்குள்ளே ஒரு நாளைக்கு வேலை போய்ட்டு வரலாம்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது. மேலே போய்ட்டு ஒரு நாள் எல்லாம் அவசரத்தில் வந்துட்டுருக்குமா, அதனால் திருச்சி போகிறனே கூட அப்படி தான். லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்டுங்க, நாமக்கல் பேருந்து நிலையம் இது தான், பார்த்துக்குங்க. இப்போ அது டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆகிப்போச்சு. அதாவது திருச்சி பஸ்ஸு, ரூட் பஸ், எல்லா பஸ்ஸும் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை எப்படி பார்த்தாரு பார்த்தியா? மனுஷன் திரும்பி கூட பார்க்கல, ஒன்றுமே பேசலை, கம்முன்னு வண்டி நிறுத்திக்கிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மப்சல் வண்டி எல்லா பஸ் ஸ்டாண்டு நிற்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டுனால இங்கே எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வெறிச்சோடி கிடக்குது பாருங்கள். ஃபுல்லாக டவுன் பஸ் ஸ்டாண்டாக பண்ணிட்டாங்க. இங்கே டவுன் பஸ் மட்டும்தான் நிற்கும், மப்சல்லாம் இங்கே வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். வெளியே அவுட்டரில் நின்று போயிடுது நண்பர்களே. இங்கே பஸ் ஸ்டாண்டு இடம் பத்தில் பாருங்கள், சின்ன பஸ் ஸ்டாண்டு இடம் 10 இந்த பெருசாக அங்கே கட்டியிருக்காங்க. அது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு. நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும். நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாக அது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் நிற்கிறது பிடிக்கிறது தான். ஓகேங்களா? நாமக்கல் ஒர்க் வேலையை வந்தால் இந்த நாமக்கல் போனோமாங்கிறது பஸ் ஸ்டாண்டு. இதான் பார்த்திங்களா, இது மலைக்கோட்டை சைடு. இது நாமக்கல் மலைக்கோட்டை காட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். நாமக்கல் மலைக்கோட்டை தெப்பக்குளம். அதான் பாருங்கள், தெரியுதுங்களா? நாமக்கல் மலைக்கோட்டை இதுதான் பாருங்கள். பரிசல் யாரோ போகிறாங்க, பரிசல் விட்ருக்காங்க. பரிசல் நாமக்கல் மலைக்கோட்டை தெப்பக்குளம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குது தண்ணி, நீர் செமையாக இருக்குது பாரு. அடே அட்டாசமாக இருக்கிறா. பரிசல் வசதி இருக்குது பாருங்கள். பரிசல் அங்கெல்லாம் படகுத்துறை எல்லாம் மேலே ஏறிட்டுருக்காங்க பாருங்கள். மேலே போகிறாங்க எல்லாமே. இதான் நாமக்கல் கோட்டை நண்பர்களே. எம்ஜிஆர் தோரணம், பாரத்னா டாக்டர் எம்ஜிஆர் தோரண வாயில். சரிங்களா? மீன் பிடிக்கிறார் ஒருத்தர். ஆமாம். ஓகே, நன்றி நண்பர்களே. இத்துடன் இந்த வீடியோவை எண்டு பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம இங்கேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும்போது வீட்டுக்கு கிளம்புற வீடியோவை நம்ம அப்படியே அடுத்ததில் போட்டு விடலாம்.